பலராமன் அண்ணனை போலவே சலங்கையும் வசியப்பட்டு இருக்கிறான். வேறு யாராக இருக்க முடியும்? யாரது இருவரையும் வசியப்படுத்தி தன்னுடன் மதுராவிற்கு கொண்டு செல்ல பார்த்தது? சலங்கை, எனக்கு என்னமோ உனக்கு நடனத்தை தவிர வேறொன்றும் வராது போன்று தோணுகிறது. ஆனால் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். நான் நொடிப்பொழுதில் உனக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறேன். வா என்னுடன். நான் உனக்கு முதலில் காளையின் கழுத்தில் மணி எப்படி கட்டுவது என்று கற்றுத்தருகிறேன். சரியா? வா. ராமு மாமா, ஆனால் உங்கள் கையிலோ வர்ண பாத்திரம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் காளையின் கொம்பில் வர்ணம் தீட்ட போகிறீர்களா அல்லது கழுத்திற்கு மணி கட்ட போகிறீர்களா? இல்லை இல்லை, அது இவனால் தவறுதலாக தவறு நேர்ந்து விட்டது. தாமு மாமா, எனது தோழனை தங்களைப் போலவே ஞாபக மறதிக்காரனாக ஆக்கிவிட போறீர்கள். வர்ணம் தீட்டத்தான் புறப்பட்டேன். முதலில் உனக்கு வர்ணம் தீட்டுவது கற்றுத்தருகிறேன், பின்பு மணி கட்டுவது. வா. கண்ணா, என்ன விஷயம்? பலராமண்ணா, ஏதாவது ஞாபகம் வந்ததா? காலத்தில் தங்களை யார் வசியப்படுத்தினார்கள் என்று? கண்ணா, நான் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் கண்ணா, எனக்கு தோன்றுகிறது, நான் இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு முடிக்காத வரையில் எனக்கு எதுவும் ஞாபகம் வராது என்று. அட பலராமண்ணா, சரி பலராமண்ணா, தாம் முதலில் தர்பூசணியை முடியுங்கள். அதன் பிறகு தங்களுக்கு ஞாபகம் வரும் பொழுது என்னிடம் சொல்லுங்கள். சரி கண்ணா, இப்பொழுது நீ செல்லலாம். அம்மாவின் கண்களில் கண்ணீரா? அவசியம், இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. தாயே பவானி, இன்னும் எத்தனை காலம்தான் சோதிப்பாய்? எவ்வளவு சோகங்களை கொடுப்பாய்? நான் ஏற்கனவே மகாராஜா வசுதேவரையும் தேவகியையும் சிறையிலிருந்து விடுவிப்பதில் தோல்வியடைந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது கம்சன் அக்ரூரரையும் சிறைப்பிடித்து விட்டான். அது மட்டுமல்ல தாயே, அந்த பாவை கம்சன் ஒரு உபாயம் செய்திருக்கிறான். மன்னர் வசுதேவர் அக்ரூரர் இருவரில் ஒருவர் மட்டுமே உயிரோடு இருக்கும்படி காத்தருளுங்கள் தாயே, காத்தருளுங்கள். மன்னர் வசுதேவர் மற்றும் அக்ரூரையும் இந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றுங்கள். இல்லை என்றால் பேரழிவு ஏற்பட்டுவிடும். தாங்கள் தான் காத்தருள வேண்டும். பலராமா, நீயா? அம்மா, நான் அறிவேன் நீ எப்பொழுதும் என்னிடம் ஏதோ மறைக்கிறாய் என்று. நான் தங்களிடம் இதை பற்றி எப்பொழுதும் கேட்டதில்லை. ஆனால் இன்று தங்களின் கண்களில் கண்ணீர். என்ன ஆயிற்று அம்மா? அப்படி எதுவும் இல்லை பலராமா. அம்மா, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களது மைந்தனுக்கு தான் அந்த தகுதி இல்லை, உங்களது துக்கத்தை அவரிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு. பலராமா, இங்கு பார். எதற்கு இவ்வாறு பேசுகிறாய்? உன்னை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் சில விஷயங்கள் இப்படித்தான். அவற்றை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ இன்னும் பெரியவனாகவில்லை. அம்மா, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரிய வேண்டும். எனது தந்தை யார் என்று, அவர் எங்கிருக்கிறார் என்று நான் எத்தனை முறை உங்களிடம் கேட்டிருக்கிறேன் அம்மா. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை தவிர்த்து விடுகிறீர்கள். ஏன் அம்மா, ஏன்? பலராமா, அதை பற்றி அறிந்து கொள்ளும் சரியான தருணம் இன்னும் வரவில்லை. அதற்குண்டான காலம் வரும்பொழுது நானே உன்னிடம் உன்னுடைய தந்தை யார் என்று கூறுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடு. மறுபடியும் நீ இன்னொரு முறை இதை பற்றி எப்பொழுதும் கேட்க மாட்டாய் என்று. அம்மா,
நான் அதை அறிவேன். எனது தந்தையை பற்றி நீங்கள் எப்பொழுதும் என்னிடம் சொல்ல மாட்டீர்கள் என்று. ஆனால் எனது தந்தையை பற்றி நான் எப்படியாவது அறிந்தே தீருவேன். அதற்கு எந்த அவசியமும் இல்லை பலராமா. நான் அழைத்து செல்கிறேன் உன்னை உனது உண்மையான தாய் தந்தையாரிடம், தேவகி மற்றும் வசுதேவரிடம். இப்பொழுது உன்னை மதுரா அழைத்து செல்வதற்கு வசியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக தா தின் தின்னா தினக் தினக்தா. அசுரன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் முனிவர் கர்காச்சாரியார் எனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த அசுரர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று. ஓம் நமோ பகவதே மகாவல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. கண்ணா, இந்த மந்திர சக்தியின் முன்பு எந்த மாய சக்தியின் தந்திரமும் ஒளிய முடியாது. புனிதமான இந்த மந்திரத்தின் ஒளியை உச்சரிப்பதால் யட்சர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள் இவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் உண்மையான ரூபத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. இப்பொழுது பார்க்கிறேன், கம்சன் மாமாவின் அசுரன் பலராமன் அண்ணனை சிறைப்பிடிப்பதற்கு அந்த அசுரன் எங்கள் வீட்டில் எப்படி ஒளிகிறான் என்று. இப்பொழுது நான் முனிவர் கர்காச்சாரியார் சொல்லிக் கொடுத்தபடி புண்ணிய ரூபத்தையும் நான் அணிந்து கொண்டேன். நாராயண நாராயண. பிரபு, மனமயக்கும் கண்ணன் இப்பொழுது எந்த ரூபத்தில் வந்திருக்கிறார்? தேவரிஷி, இது கண்ணனுடைய விட்டல ரூபமாகும். விட்டல ரூபமா? ஆனால் பிரபு, இந்த ரூபத்தின் உத்தேசம் என்ன? தேவரிஷி, கண்ணனுடைய இந்த அபூர்வ ரூபமானது பவித்திரம் வாய்ந்தது. இதன் முன்பு எந்த ஓர் அசுரனும் அல்லது அதர்மியோ அவர்களது மாயையானது என்றும் பலிக்காது. உலகில் உள்ள எந்த தந்திரமும் இந்த விட்டல ரூபத்தை எதிர்கொள்ள இயலாது தேவரிஷி. நாராயண நாராயண. நான் புரிந்து கொண்டேன் பிரபு, நான் புரிந்து கொண்டேன். இதன் அர்த்தம் புரிந்து கொண்டேன். அலம்பாசுரனின் தந்திரம் இப்பொழுது அனைவரின் முன்பும் வெளிப்பட போகிறது. நாராயண நாராயண. எனது அன்பு மனைவி பிராப்தியே, நீ எங்கும் நிறைந்திருப்பவரான, அவனியில் அனைவரும் பூஜிப்பவரான கடவுள் கம்சனை விட்டுவிட்டு சென்று விட்டாய். அதுவும் யாருடன்? இந்த அற்ப கந்தர்வனுடனா? இவனுக்கு எனது அடிமையின் அடிமைக்கு கூட அடிமையாக தகுதி இல்லை. உனக்கு நன்றாக தெரியும் பிராப்தி, அப்சர பெண்கள், கந்தர்வ கன்னிகள், நாக கன்னிகைகள், தேவிகள் அனைவருமே இந்த பிரம்மாண்ட வெற்றியடைந்த எனக்காக வருடக்கணக்கில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் கம்சனோ யாரை திருமணம் செய்து கொண்டான் சானுரா? கடவுளே, பரம பாக்கியசாலியான அஸ்தி மற்றும் பிராப்தியை. இதுதான் தவறு சானூரா. அனைவரும் தவறாக புரிந்திருக்கிறீர்கள். கடவுள் கம்சன் அஸ்தி மற்றும் பிராப்தியை மனம் புரியவில்லை. தோழனே, தோழா சலங்கையே, நீ ஏன் என்னை தனிமையில் சந்திக்க அழைத்தாய்? பலராமா, நீ என்னை தோழனாக அழைக்கிறாய், ஆனால் உனது துக்கத்தை என்னிடம் மறைக்கிறாய். துக்கமா? எந்த துக்கத்தை பற்றி பேசுகிறாய் சலங்கை?
துக்கமும் அசுரனும் எனது பக்கத்தில் வரக்கூட பயப்படுவார்கள். பலராமா, உனது அம்மா உனது அப்பாவை பற்றி எதுவும் சொல்லவில்லை அல்லவா? தோழா, என்னால் புரிந்து கொள்ள முடியும் உனது தந்தை யார் என்று தெரியாத துக்கத்தை. சலங்கை, உனக்கு எப்படி இது? ஆனால் தோழனே, இப்பொழுது நீ துக்கப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு தெரியும் உனது தந்தை யார் என்று. நீ என்ன சொல்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா சலங்கை? உனக்கு எப்படி என் தந்தையை பற்றி தெரிய வந்தது சலங்கை? பலராமா, நான் நடனம் கற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு கிராமமாக, வீதி வீதியாக சுற்றி கொண்டே இருக்கிறேன். நான் மக்களுக்கு எனது துக்கம் நிறைந்த கதைகளை மட்டும் சொல்வதில்லை, மாறாக அவர்களிடமிருந்து நிறைய உண்மைகளையும் தெரிந்து கொண்டேன். என் மீது நம்பிக்கை வை தோழனே. நான் அறிவேன் உனது தந்தை யார் என்று, அவர் எங்கே இருக்கிறார் என்று. உண்மையாகவா? அப்படியானால் நீ என்னை என் தந்தையிடம் அழைத்துச் செல்வாயா? நிச்சயம் அழைத்து செல்வேன். ஒரு தோழனாக இந்த உதவியை செய்வேன். ஒரு நண்பனுக்கு கிடைத்த பாக்கியம் இது. என் தோழனின் துக்கத்தை போக்குவேன். சரி, வா தோழனே, உடனே எனது தந்தையிடம் அழைத்துச் செல். இப்போதே செல்லலாம் சலங்கை. ஆனால் பலராமா, நாம் ரகசியமாக செல்ல வேண்டும். யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. வா. பலராமா, பலராமா எங்கு போய்விட்டான்? பலராமா, இப்பொழுதே நாம் சென்றால் உனது அம்மா தேட ஆரம்பித்து விடுவார்கள். சமயம் பார்த்து புறப்பட வேண்டும். அது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த அம்மா இருக்கிறாரே. பலராமா, பலராமா, நான் இப்போதே அம்மாவை சந்தித்து விட்டு வருகிறேன். பலராமா, நினைவிருக்கட்டும், இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும். ஒருவேளை வேறு யாருக்காவது தெரிந்து விட்டால்? நீ கவலைப்படாதே தோழனே. நான் எனது தந்தையை சந்திக்காத வரையில் இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் கூற மாட்டேன். தாதிந்தின்னா, உனது தந்தையை நீ சந்தித்த பிறகு இதை யாரிடமும் நீ சொல்வதற்கு நீ உயிரோடு இருந்தால்தானே? தேவகியின் 8வது மைந்தனே, தினத்தா. இந்த கடவுள் கம்சன் மனம் புரிந்து கொண்டது தனக்கு சமமான பலசாலி அசுரரான ஜராசந்தரின் புதல்விகளான அஸ்தியையும் பிராப்தியையும் தான். கந்தர்வனுக்கு பிரியமான பிராப்தியே, நீ என்னை மட்டும் அவமானப்படுத்தி இருந்தால் உன்னை நான் மன்னித்து விட்டிருப்பேன். ஆனால் உனது தந்தை எனது அபிமான ஜராசந்தரின் மரியாதையை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். யோசித்துப்பார், ஒருவேளை இது அவருக்கு தெரிந்தால் அவருடைய புதல்விகள் 2 பேருமே தனது கணவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் என்று. சூழ்ச்சி மட்டுமல்ல, அவர்களில் ஒருத்தி இந்த கந்தர்வனுடன். அவர் என்ன நினைப்பார்? உனக்கு புரியவில்லையா பைத்தியமே? நான் புரிய வைக்கிறேன். சற்று யோசித்துப்பார். ஒருவேளை மன்னர் ஜராசந்தருக்கு இது தெரிந்தால் அவரது புதல்வி பிராப்தி இந்த உலகத்தில் என்ன மரியாதையை பெற்றிருக்கிறாள் என்று. உடனே அவரது கைகளாலேயே உன்னை கழுத்தை நெரித்து விடும். அதன் பிறகு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் எனது இறுதி மூச்சு உள்ளவரை பிராப்தியை நான் காப்பாற்றுவேன். இதற்காக தேவைப்பட்டால் நான் மன்னர் ஜராசுதன் கூட போரிடுவேன். தேவைப்பட்டால் உன்னிடமும். பேதை 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 பேதை, இவன் ஒரு அப்பாவி காதலன். எனது அன்பு மனைவியின் அப்பாவி காதலன். தாமு மாமா, நான் உங்களை பற்றிய உண்மையை அறிந்தே தீருவேன். நீங்கள் நிஜமாகவே ஞாபக மருதிக்காரரா? அல்லது ஏதாவது அசுரன் அவனை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள கூடாது என்பதற்காக ஞாபக மருதிக்காரரான உங்கள் ரூபம் எடுத்திருக்கிறானா? ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. ஓம் நமோ ருத்ர அவதார ஸ்வாஹா. கண்ணா, நீயா? என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் நான் பயப்படவில்லை.
அது சரி, இங்கு நீ என்ன செய்கிறாய்? மந்திரம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் தாமு மாமா. ஞாபக மறதியை சரி செய்யும் மந்திரம். மறதியை சரி செய்யும் மந்திரமா? மிக நன்று. அப்படியானால் இந்த மந்திரத்தை நானும் உச்சரிக்க வேண்டுமே. ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. எந்த அசுரனாலும் இந்த புனிதமான மந்திரத்தை உச்சரிக்க முடியாதே. கண்ணா, நீ ஏன் இப்போது உச்சரிக்கவில்லை? உச்சரி உச்சரி. ஓம் நமோ பகவதே மகாபல். தாமு மாமா, தாமே மறதிக்காரர், நான் அல்ல. தாம் தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். உங்கள் மறதி குணமாகும் வரை நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை வைத்துக் கொள்ளுங்கள் தாமு மாமா. இப்பொழுது என் ஞாபக மறதி நோயை குணப்படுத்தியே தீர்வேன். ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. தா தின் தின்னா. கண்ணா, நீ மந்திரம் உச்சரித்தாலும் சங்கை ஒலிக்கச் செய்தாலும் நான் பலராமனை மதுரா அழைத்து செல்வதை உன்னால் தடுக்கவே முடியாது. தினக் தினக்தா. விட்டு விடுங்கள் அவனை. பிராப்தி, எனது மனைவிக்காக என்னுடனே சண்டையிடுவாயா? என் மனைவியின் காதலன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்று நானும் பார்க்கிறேன். நான் தயார் கந்தர்வனே, உன் காதலின் தர்மத்தை நிறைவேற்று. தாக்கு, என்னை கொன்றுவிடு. யோசிக்க வேண்டிய நேரம் இதுவல்ல கந்தர்வனே. இது உன் காதலை நிலைக்க வைக்கும் சமயம். கொன்றுவிடு இந்த பாவி கம்சனை. வா கம்சனே! ரத்தம், பிரலாப், சாடுரா, ஒரு சாதாரண காதலன் கடவுள் கம்சனை கொன்று விட்டான். அனைவரும் சொல்வது உண்மைதான். ஒரு உண்மையான காதலனை விட அதிபயங்கரமானவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்று சக்கரம் ஏந்திய விஷ்ணுவே, நானோ வீணாக தேவகையின் 8வது மைந்தனை தேடிக் கொண்டிருந்தேன். எனது மரணம் என் மனைவியின் காதலன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது. பிராப்தி, எனக்கு மகிழ்ச்சிதான். உனது காதல் வென்று விட்டதில் முடித்தால் நீ உனது இந்த அன்பு கணவனை மன்னித்து விடு. கடவுளே,